அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்டு தமிழ் தகுதி தேர்வு இது மூணுத்துக்கும் சேர்ந்த மாதிரியான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th வீக் போயிட்டுருக்கு தமிழ் மீடியமுக்கு, இங்கிலீஷ் மீடியமுக்கு 3rd வீக் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியத்துக்கு நியூ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறோம். ஆல்ரெடி ஏன்னா 9 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 10th வீக் முடிய போகுது. ஸோ அதனால் நியூ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ஸோ யாராவது ஐடியா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உளவியலுடைய முறைகளில் வாழ்க்கை துணுக்கு முறை இதுதான் பார்க்க போகிறோம். இம்முறையும் உற்றுநோக்கல் முறையுடன் தொடர்பு கொண்டது. வாழ்க்கை துணுக்கு முறை எதோடு தொடர்பு கொண்டது அப்படின்னா உற்றுநோக்கல் முறையுடன் தொடர்பு கொண்டது. ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் முக்கியமாக இளமை பருவத்தில் சில குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியமாக அந்த இளமை பருவத்தில் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சிகள் அவரது மன இயல்புகளையும் ஆற்றல்களையும் தெளிவாக எடுத்துக்காட்டவனாகும். அந்த இளமை பருவத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் அவரது மன இயல்புகளையும் ஆற்றல்களையும் தெளிவாக எடுத்துக்காட்டும். இத்தகைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தொகுத்து வைத்தல் வாழ்க்கை துணைக்கு முறை எனப்படும். அவங்க இளமை பருவத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தொகுத்து வைக்கிறதுக்கு தான் என்ன பேருனா வாழ்க்கை துணுக்கு முறை அப்படின்னு பெயர். பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் பற்றிய வாழ்க்கை துணுக்குகளை குறித்து வைத்திருப்பர். அப்போ பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் பற்றி வாழ்க்கை துணுக்குகளை குறித்து வைத்திருப்பர். ஆனால் இத்தகைய குறிப்புகள் பெரும்பாலும் அகவயப்பட்டவையாகும். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னாக்கா அகவயப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அகவய முறை அப்படின்னு சொல்லுவோம். உண்மையை ஒரு சிறிதேனும் திரித்து கூறுவனாக இருக்கக்கூடும். அந்த அகவயப்பட்டதுன்னா என்ன அப்படின்னா உண்மையை வந்து பண்ணாக்கா ஒரு சின்னதாக வந்து பண்ணாக்கா திரித்து மாற்றி கூடுவாங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும் அதை வந்து பண்ணாக்கா பாசிட்டிவாக சொல்கிறது. வாழ்க்கை நிகழ்ச்சிகளை குறித்து வைக்கும்போது நமக்கு தேவைப்படுவது தேதி, நிலைமை, நிகழ்ச்சி பற்றிய உண்மை விவரம். அப்போது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை குறித்து வைக்கும்போது நமக்கு என்ன ரொம்ப தேவையானது அப்படின்னா தேதி, என்ன தேதியில் நடந்திருக்கு, என்ன நிலைமை, என்ன நிகழ்ச்சி. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனுடன் தொடர்புடைய வேறு நிகழ்ச்சிகள் போதிய எண்ணிக்கையிலும் வரிசை கிரமத்திலும் நிகழ்ச்சி குறிப்புகள் ஆகியவை ஆகும். அதனுடன் தொடர்புடைய அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அது எல்லாமே வரிசை கிரமமாக இருக்கணும். ஆசிரியரும் தமது மாணாக்கரும் பள்ளி வாழ்க்கையில் தோன்றும் முக்கிய நிகழ்ச்சிகளை குறித்து வைத்திருப்பாராயின் ஆசிரியரும் தமது மாணாக்கரது பள்ளி வாழ்க்கையில் தோன்றும் முக்கிய நிகழ்ச்சிகளை குறித்து வைத்திருப்பாராயின் அம்மாணாக்கரது இயல்புகளை நன்கறிய அது துணை செய்யும். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா வாழ்க்கை துணுக்கு முறையின் குறைபாடுகள். உற்று நோக்கி பெறப்பட்ட விவரங்களோடு தமது கருத்துக்களையும் ஊகங்களையும் பலர் சேர்க்கக்கூடும். அப்போ உற்று நோக்கி என்னென்ன விவரங்களெல்லாம் பெற்றாங்களோ அது எல்லாமே எப்படி இருக்குன்னாக்கா அதில் வந்து பண்ணாக்கா அவங்களுடைய கருத்துக்களையும் ஊகங்களையும் பலர் சேர்க்கக்கூடும். விவரிக்கப்படும் நடத்தை அது நிகழும் சமூக பின்னணியினின்று தனிமைப்படுத்தப்பட்டு குறிக்கப்பட்டால் அதன் உண்மைத்தன்மை விளங்காது. அப்போ எதை விவரிக்கிறாங்களோ அது நடக்கக்கூடிய சமூக பின்னணியினின்று தனிமைப்படுத்தி குறிக்கப்பட்டால் அது உண்மைத்தன்மை விளங்காது. பெரும்பாலும் அசாதாரண நடத்தை மட்டும் குறிக்கப்பட்டு அதுவே சாதாரண நடத்தையாக கருதப்படுவதுண்டு. அசாதாரண நடவடிக்கையும் குறித்து அது சாதாரண நடவடிக்கையாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா கள ஆய்வு முறை, ஃபீல்டு ஸ்டடி மெத்தட். ஒரு நிகழ்ச்சியை அது நிகழும் இயற்கையான சூழலில் உற்று நோக்கி ஆராய்தல் கள ஆராய்ச்சி முறை எனப்படும். ஒரு நிகழ்ச்சியை அது நிகழும் இயற்கையான சூழலில் உற்று நோக்கி ஆராய்ஞ்சு அதுக்கு என்ன பேருனா கள ஆராய்ச்சி முறை எனப்படும். சமூக உளவியலிலும் கல்வி உளவியலிலும் இம்முறை பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. இந்த கள ஆய்வு முறை அப்படின்றது வந்து பண்ணாக்கா கல்வி உளவியலிலும் சமூக உளவியலிலும் பெருமளவு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு தொழிற்சாலையில் எழுந்த வேலை நிறுத்தத்தை அங்கு சென்று உற்று நோக்கி ஆராய்தல் கள ஆராய்ச்சி முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஒரு தொழிற்சாலையில் ஏதோ ஒரு வேலை நிறுத்தம் நடந்திருக்கு, அங்கேயே போயிட்டு அதை உற்று நோக்கி ஆராய்ஞ்சு அதுக்கு பேர் கள ஆராய்ச்சி முறை அப்படின்னு பெயர். கள ஆராய்ச்சியில் வினா வரிசைகள், தர அளவுகோல்கள், குறியீடு பட்டியல்கள் போன்றனவும் பயன்படுத்தப்படும். கள ஆராய்ச்சியில் வினா வரிசை முறை இருக்கும், தரவு அளவுகோல் இருக்கும், தர அளவுகோல் இருக்கும், குறியீடு பட்டியல்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பயன்படுத்தப்படும். அடுத்து பரிசோதனை முறை, எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். பரிசோதனை என்பது கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் என கூறலாம். அப்போ பரிசோதனை முறை அப்படின்றது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோட்பாடு அல்லது கருதுகோளினை சரிபார்த்தலுக்காக ஒரு ஆராய்ச்சியாளனால் முயன்று திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நிலைமை பரிசோதனை ஆகும். ஒரு கோட்பாடு அல்லது கருதுகோளினை சரிபார்த்ததற்காக ஒரு ஹைப்போதீசிஸை வந்து சரிபார்க்கறதுக்காக ஒரு ஆராய்ச்சியாளரால் முயன்று திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நிலைமை பரிசோதனை ஆகும்.
இக்கோட்பாடு அல்லது கருதுகோள் காரண காரிய தொடர்பை குறிப்பதாக பெரும்பாலும் இருக்கும். கோட்பாடாக இருக்கட்டும் இல்லை கருதுகோளாக இருக்கட்டும், காரண காரிய தொடர்பை குறிப்பதாக பெரும்பாலும் இருக்கும். ஆராய்ச்சிக்குட்பட்ட நிகழ்ச்சியுடன் தொடர்புடைய பல்வேறு காரணிகளை கட்டுப்படுத்துவதற்கும் சோதனையின் விளைவுகளை நுட்பமாக அளவிடுவதற்கும் ஆய்வுக்கூடங்களில் பல்வேறு கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஆராய்ச்சிக்குட்பட்ட நிகழ்ச்சிகளுடன் தொடர்புடைய பல்வேறு காரணிகளை கட்டுப்படுத்துவதற்கும் சோதனையின் விளைவுகளை நுட்பமாக அளவிடுவதற்கும் ஆய்வுக்கூடங்களில் பல்வேறு கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. முதலில் 1879ஆம் ஆண்டு ஜெர்மனியின் லிப்சிக் நகரில் உளவியல் ஆய்வுக்கூடம் உண்ட் என்பவரால் தொடங்கப்பட்டது. அப்போ முதலில் 1879ஆம் ஆண்டு ஜெர்மனியின் லிப்சிக் நகரில் உளவியல் ஆய்வுக்கூடம் உண்ட் என்பவரால் தொடங்கப்பட்டது. உளவியல் பரிசோதனைக்கு எடுத்துக்காட்டாக கீழ்வரும் சோதனையினை குறிப்பிடலாம். அப்போ உளவியல் பரிசோதனைக்கு எடுத்துக்காட்டாக எதை சொல்கிறாங்கன்னா அந்த கீழ்வரும் சோதனை. ஒருவனது வேலைத்திறன் கவனச்சிதறல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை ஆராய்கிறோம். ஒரு வேலைத்திறன் கவனச்சிதறலால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை ஆராய்கிறோம். வேலை செய்ய நல்ல சூழ்நிலையுடைய ஒளிபுகாத ஒரு அறையில் சோதிக்கப்படுவான் இருத்தி வைக்கப்பட வேண்டும். என்ன பண்ணுறாங்கன்னா வேலை செய்வருடைய அந்த சூழ்நிலையை ஒளிபுகாத ஒரு அறையில் சோதிக்கப்படுவான் இருத்தி வைக்கப்பட வேண்டும். அடுத்து அவனுக்கு சில எளிய வேலைகள் தட்டுதல், சதுரங்களுக்குள் புள்ளிகள் வைத்தல், அச்சடிக்கப்பட்ட தாளில் உள்ள குறிப்பிட்ட எழுத்துக்களை நீக்குதல் போன்றன அளிக்கப்பட வேண்டும். வேலையின் போது கவனச்சிதைவின்றி அவனது வேலையின் திரைப்பட கணக்கிடப்பட வேண்டும். அடுத்து அவனது கவனச்சிதைவை தோற்றுவிக்கக்கூடிய தூண்டல்கள் ஒலி எழுப்புதல், ஊசியால் குத்துதல் போன்றன அரை நிமிடத்திற்கு ஒரு முறை தோற்றுவிக்கப்பட வேண்டும். இப்போது வேலையின் வேகம், வீதம் ஆகியவற்றால் ஏற்படும் மாறுதல்களை முன்னர் பெறப்பட்ட விவரங்களோடு ஒப்பிட்டால் நாம் எடுத்துக்கொண்ட பிரச்சனைக்கு சோதனை வழியே முடிவு காணலாம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு சோதனை மூலம் நம்ம காணலாம். இச்சோதனையில் கவனச்சிதைவு தனித்த மாறி என்றும் வேலைத்திறன் சார்பி மாறி என்றும் குறிப்பிடப்படும். அப்போ இந்த சோதனையில் கவனச்சிதைவு அப்படின்றது என்ன அப்படின்னா தனித்த மாறி இன்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். வேலைத்திறன் அப்படின்றது டிபெண்டன்ட் வேரியபிள் சார்பு மாறி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம். அடுத்து பரிசோதனை முறையின் நிறைகள். எல்லா அறிவியற் கலைகளுக்கும் இது பொதுவான முக்கிய முறையாகும். இம்முறையால் பெறப்படும் முடிவு முழுவதும் நம்பகமானவை. இம்முறையிலிருந்து பெறக்கூடிய முடிவு எல்லாமே நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இவற்றை யாரும் எவ்விடத்திலும் சரிபார்க்கலாம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் சரிபார்த்துக்கலாம். கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் உண்மை என்று நிரூபிப்பதற்கு இதுவே துல்லியமான முறையாகும். கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் உண்மை என்று நிரூபிப்பதற்கு இதுதான் துல்லியமான முறை. எதுனா பரிசோதனை முறை. அடுத்து பரிசோதனை முறையின் குறைகள். உளவியலின் எல்லா பகுதிகளையும் இம்முறை கொண்டு ஆராய்வது என்பது இயலாது. மனித நடத்தையின் பின்னுள்ள காரணிகளை முக்கியமாக உள்ளத்துள்ளிருக்கும் காரணிகளையும் நம்மால் முற்றிலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ உளவியலுடைய எல்லா பகுதிகளையும் ஆராய முடியாது. அதே மாதிரி மனிதனுடைய நடத்தைக்கு பின்னுள்ள காரணிகளையும் முக்கியமாக மனசுக்குள் இருக்கக்கூடிய காரணிகளையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. இதன் விளைவாக உளவியல் பரிசோதனைகளில் எதேச்சை பிழைகள் பலபோதும் எழும். ஸோ இதனால் என்ன ஆகுனாக்கா எதேச்சை பிழை அப்படின்னு சொல்லுவோம். அதை நிறைய டைம் எழும். சில போது இவற்றை கட்டுப்படுத்தினால் நடத்தையின் வளர்ச்சி தடைப்பட்டோ நெறிப்பிறழ்ந்தோ போகக்கூடும். ஸோ இதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவனுடைய வளர்ச்சி தடைப்படும், நடத்தையுடைய வளர்ச்சி தடைப்படும், அப்படின்னா நெறிப்பிறழ்ந்து போகக்கூடும். பரிசோதனை நிலைமைகள் செயற்கையானவை. எப்படி இருக்குன்னா செயற்கையானவை. பலபோது இவற்றின் முடிவுகள் உண்மையான வாழ்க்கை நிலைமைகளுக்கு பொருந்தாது. சோதனையாளரின் தனிப்பண்புகள், எதிர்பார்ப்புகள், சார்பெண்ணங்கள் போன்றனவும் சோதனைகளின் முடிவுகளை பாதிக்கும். பரிசோதனை நடத்த அதிக காலம் செலவு பிடிக்கும். சோதனை ஆய்வு முறைகளில் பயிற்சி பெற்றவரே பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போ சோதனை ஆய்வுகளில் யார் பயிற்சி பெற்றிருக்காங்களோ அவங்க தான் பரிசோதனையை மேற்கொள்ளணும். அடுத்து வளர்ச்சி ஆய்வு முறை. குழந்தை பருவம் தொடங்கி ஒருவன் முதிர்ச்சியடைய அவனுடைய பண்புகளும் நடத்தைகளும் கோலங்களும் எப்படி வளர்ச்சி அடைகின்றன, எவ்விதங்களில் மாறுபாடு அடைகின்றன என்பவற்றை அறிய வளர்ச்சி முறை உதவுகிறது. குழந்தை பருவம் தொடங்கி அவன் முதிர்ச்சி அடையும் வரை அவனுடைய பண்புகளும் நடத்தைகளும் எப்படி வளர்ச்சி அடைகிறது, எவ்விதங்களில் மாறுபடுகிறது, இது எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய முறை தான் வளர்ச்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் வளர்ச்சி முறை இரு வகைப்படும். ஒன்று நீள் ஆய்வு முறை, லாஞ்சிடியூட்னல் மெத்தட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் மெத்தட். ஒரே வளர்ச்சிப்படி நிலையில் உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது நீள் ஆய்வு முறையாகும். ஒரே வளர்ச்சிப்படி நிலையில் உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது நீள் ஆய்வு முறை எனப்படும். உதாரணமாக, ஹார்வர்ட் வளர்ச்சி ஆராய்ச்சியில் 3500 குழந்தைகள் 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பல்வேறு உடல் உள பண்புகளில் மதிப்பிடப்பட்டனர். பியாஜேயின் ஆராய்ச்சியும் இம்முறைப்பட்டது. இப்போ நீள் ஆய்வு முறை யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் வளர்ச்சி ஆராய்ச்சியில் ஹார்வர்ட் பண்ணுறாரு, அதே மாதிரி பியாஜேவும் பண்ணுறாரு. பல வளர்ச்சி நிலைகள் உள்ளவரது நடத்தையை கவனித்து ஒப்புநோக்கல் குறு ஆய்வு ஆகும். பல வளர்ச்சி நிலையில் உள்ளது நடத்தையை கவனித்து ஒப்புநோக்கல் அப்படின்றது குறு ஆய்வு. ஃபஸ்ட்டு நீள் ஆய்வுன்னு சொன்னோமா, இன்னொன்று வந்து பின்னாக்கா அந்த குறு ஆய்வு முறை, கிராஸ் செக்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், அது குறு ஆய்வு முறை. இம்முறைப்படி ஷிர்லி, லான் ஆல்ஸ்டைன் போன்றோர் குழந்தையது நடத்தைகளது விளையாட்டு பற்றி நடத்தியுள்ள ஆய்வுகள் குறிப்பிடத்தக்கவை. அப்போ அந்த குறு ஆய்வு மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் நடத்திருக்காங்கன்னா ஷிர்லி, லான் ஆல்ஸ்டைன், இவங்க 2 பேர் நடத்திருக்காங்க. சிறு குழந்தைகளது விளையாட்டுகள் அவர்களது தனித்தன்மையை பிரதிபலிப்பனவாக அமைகிறது என்றும், அவர்களது வயது அதிகரிக்க அதிகரிக்க விளையாட்டுகளில் சமூக செல்வாக்கு அதிகரிக்கிறது என்றும் இவ்வாய்வுகள் குறிப்பிடுகிறது. ஸோ இது வந்து பண்ணாக்கா இன்றைக்கான கிளாஸ் 4. கிளாஸ் 5 வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு, அதுக்கான PDF உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.